ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ திரவ சோடியம் அப்படின்ற அந்த பொருளை பத்தி தான் இப்போ வந்து உலகம் ஃபுல்லா எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த திரவ சோடியம் நாம நினைக்கிற மாதிரி வந்து ரொம்ப சாதாரணமான வந்து ஒரு மெட்டீரியல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வேதிப்பொருளை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல வெடி விபத்துகளை ஏற்படுத்தும் அளவுக்கு ஆபத்தான தனிமம். அந்த அளவுக்கு ஆபத்தான இந்த திரவ சோடியத்தை நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணி தான் இந்த பிஎஃபிஆர் அப்படின்ற புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜில இப்போ ஒரு உலக சாதனையை செஞ்சு அசத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப பெருமையான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா இந்த உலக சாதனை வந்து சும்மா சாதாரணமாலாம் நடக்கல. சோ நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து அவங்களோட உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சது மட்டும் இல்லாம நிறைய பலவிதமான தடைகளையும் தாண்டி தான் வந்து இப்படி ஒரு அற்புதமான வந்து ஒரு உலக சாதனையை செஞ்சிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான இந்த திரவ சோடியத்தை நம்ம சயின்டிஸ்ட் வந்து எப்படி வந்து அவங்களோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ அப்படின்ற தெளிவான விஷயத்த பத்தியும் இவ்வளவு ஆபத்தான தனிமம் நமக்கு எப்படி வந்து இவ்வளவு பெரிய இந்த உலக சாதனையை செய்யறதுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கு. சோ அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல நம்ம வந்து கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம அப்படியே வீடியோக்குள்ள போலாம். புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜில இந்தியா இப்ப செஞ்சிருக்கிற உலக சாதனை பத்தி தான் உலகமே வியந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சாதனையை பத்தி நானும் என்னோட இந்த சேனல்ல ரொம்ப டீடைலா வந்து ஒரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொதுவா நம்ம உலக நாடுகள் எல்லாம் இந்த பிரீடர் ரியாக்டர் அப்படின்ற டெக்னாலஜியை வச்சு என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம மேற்கொண்டு டிஸ்கஸ் பண்ற விஷயம் எல்லாம் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த பிரீடர் ரியாக்டர் அப்படின்ற தொழில்நுட்பம் முக்கியமான 2 விஷயத்துக்காக யூஸ் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல ஒண்ணு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கதிரியக்கம் இல்லாத தனிமங்களை கதிரியக்க தனிமமா மாத்தலாம். ஏன் எப்படி மாத்தணும் அப்படின்னா கதிரியக்க தன்மை இருக்கிற தனிமத்துல இருந்துதான் அணுகுரு பிளவு அதாவது நியூக்ளியர் பிஷன் வேதிவினை மூலமா மின்சார உற்பத்தி பண்ண முடியும். 2வது விஷயம் என்னன்னா இந்த மாதிரி பிரீடர் ரியாக்டர் மூலமா நாம அளவுக்கு அதிகமான விலை மதிக்க முடியாத புது வகையான கதிரியக்க தனிமங்களை உற்பத்தி பண்ணவும் முடியும். கிட்டத்தட்ட இது ஒரு மேஜிக் மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது நாம ஒரு ₹100 முதலீடு செஞ்சு பல லட்சம் லாபம் கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த பிரீடர் ரியாக்டர்ல நாம சிறிய அளவுல கதிரியக்கம் இல்லாத தனிமத்தை போட்டு அளவுக்கு அதிகமான புது வகையான கதிரியக்க தனிமங்களை உற்பத்தி பண்ண முடியும். இந்த 2 முக்கியமான காரணத்துக்காக தான் உலக நாடுகள் எல்லாம் இந்த பிரீடர் ரியாக்டர் அப்படின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இத இன்னும் கிளியரா சொல்லணும்னா, அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அணுமின் உற்பத்தி நிலையத்திலையும் யுரேனியம் 235 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை வச்சுதான் மின்சார உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றது நமக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த யுரேனியம் 235 அப்படின்ற கதிரியக்க தனிமம் ஸ்டாக் இல்லாத கண்ட்ரீஸ்ல தான் வந்து பிரீடர் ரியாக்டர் அப்படின்ற மாற்று தொழில்நுட்பம் மூலமா கதிரியக்கம் இல்லாத தனிமத்தை கதிரியக்க தனிமமா மாத்தி அதுல இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த பிரீடர் ரியாக்டர் தொழில்நுட்பத்துல முக்கியமான 2 ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது யுரேனியம் 238 அப்படின்ற கதிரியக்க பண்பு இல்லாத தனிமத்தை புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமமா மாத்துறது. 2வது ஸ்டேஜ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உருவாகுற புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை அட்வான்ஸ்ட் டைப் பிரீடர் ரியாக்டர் பயன்படுத்தி அளவுக்கு அதிகமா புளுட்டோனியத்தை உற்பத்தி பண்றது. ஓகே. இப்போ மேல சொன்ன மாதிரி நம்ம கிட்டயும் யுரேனியம் 235 அப்படின்ற கதிரியக்க தனிமம் அதிக அளவுல இல்ல. ஆனா அதுக்கு பதிலா யுரேனியம் 238 அப்படின்ற கதிரியக்க பண்பு இல்லாத தனிமம் தான் நம்ம கிட்ட அளவுக்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் நாம இந்த பிரீடர் ரியாக்டர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த கதிரியக்க பண்பு இல்லாத யுரேனியம் 238 அப்படின்ற தனிமத்தை புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமமா மாத்தி அதுல இருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இப்படி முதல் ஸ்டேஜ்ல நமக்கு கிடைக்கிற புளுட்டோனியம் 239 கதிரியக்க தனிமத்தோட அளவு கொஞ்சமா தான் இருக்கும். அதனால இத வச்சு மிகப்பெரிய அளவுல மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியாது அப்படின்றதுதான் இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். இதனோட 2வது ஸ்டேஜ் அப்படின்றது யுரேனியம் 238 அப்படின்ற கதிரியக்கம் இல்லாத தனிமத்தை யுரேனியம் 235 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை மூலப்பொருளாக பயன்படுத்தி புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்றது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நான் சொன்ன அந்த ₹10 முதலீடு செஞ்சு பல லட்சம் லாபம் பார்க்கிற டெக்னிக். ஆனா இது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. அதனால ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அளவுக்கு அதிகமா புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டா அதுதான் இந்த 2வது ஸ்டேஜ மிகப்பெரிய சாதனை. இதத்தான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரீடர் ரியாக்டர் டெக்னாலஜில இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ சக்சஸ் பண்ணி அதிக அளவுல புளுட்டோனியம் 239 தனிமத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டா
இந்த புளுட்டோனியம் 239 தனிமத்தை மூலப்பொருளா பயன்படுத்தி தோரியம் 232 அப்படின்ற கதிரியக்கம் இல்லாத தனிமத்தை யுரேனியம் 233 அப்படின்ற விலை மதிக்க முடியாத அற்புதமான கதிரியக்க தனிமத்தை நாம அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றதுதான் இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற பயங்கரமான ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த இரண்டாவது ஸ்டேஜ்ல கிடைக்கிற யுரேனியம் 233 அப்படின்ற கதிரியக்க தனிமம் நேச்சுரலா கிடைக்கிற யுரேனியம் 235 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த மூலப்பொருள் அப்படின்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. இதை வச்சுக்கிட்டு நாம 1000 வருஷத்துக்கும் மேலாக நமக்கு தேவையான மின்சாரத்தை எந்த தடையும் இல்லாம வேற நாட்டோட உதவியும் இல்லாம தற்சார்பாகவே உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்றதுதான் இதனோட தனிப்பட்ட சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ரொம்ப கஷ்டமான இந்த இரண்டாவது ஸ்டேஜ சக்சஸ் பண்றதுக்காக ரொம்ப ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த பிரீடர் ரியாக்டர் தொழில்நுட்பத்தோட அட்வான்ஸ்ட் வெர்ஷனான புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த அட்வான்ஸ்ட் டைப் ரியாக்டர்ல தான் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து திரவ சோடியம் அப்படின்ற வேதிப்பொருளை குளிர்விப்பானாக யூஸ் பண்ணி இந்த உலக சாதனையை படைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ குளிர்விப்பானா பேசிக்கா வந்து கூலண்ட் கூட நம்ம சொல்லிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த லிக்விட் சோடியம் அப்படின்ற வேதிப்பொருளை ரொம்ப ஈஸியா நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனா நம்ம சயின்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப டேலண்டடா இதை யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி லிக்விட் சோடியத்தை குளிர்விப்பானாக யூஸ் பண்ணி சக்சஸ் பண்ண ஒரே நாடு ரஷ்யா மட்டும்தான். சோ ரஷ்யாக்கு அடுத்தபடியா அமெரிக்கா மற்றும் சீனாவால கூட பண்ண முடியாத இந்த சாதனையை நாம சாதிச்சு காட்டியிருக்கோம் அப்படின்றது ஒவ்வொரு இந்தியனையும் பெருமைப்படுத்துற ஒரு விஷயம் தானே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல நடக்கிற இந்த வேதிவினை பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாமா? இந்த ரியாக்டர்ல யுரேனியம் 235 அப்படின்ற கதிரியக்க தனிமத்தை ஒரு நியூட்ரன் வச்சு ஹிட் பண்ணும்போது அந்த யுரேனியம் 235 அப்படின்ற தனிமம் வேதி வினைக்கு உட்பட்டு 3 நியூட்ரான்களை உற்பத்தி பண்ணும். அந்த 3 நியூட்ரான்ல 2 நியூட்ரான் நான் ரேடியோ ஆக்டிவ் தனிமமா யுரேனியம் 238 தனிமத்தோட வேதி வினைக்கு உட்படும் போதுதான் நமக்கு தேவையான இந்த புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமமா மாறுது. இப்போ முதல்ல உருவான 3 நியூட்ரான்ஸ்ல மீதி இருக்கிற ஒரு நியூட்ரான் கதிரியக்க தனிமமா யுரேனியம் 235 கூட வேதிவினைக்கு உட்பட்டு அது இன்னும் 3 நியூட்ரான்களை உற்பத்தி பண்ணும்போது இப்படி இந்த வேதிவினையில அதிகமான நியூட்ரான்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி உற்பத்தி ஆகிற எல்லா நியூட்ரான்களும் யுரேனியம் 238 மற்றும் யுரேனியம் 235 கூட மாறி மாறி வேதிவினைக்கு உட்பட்டு அங்க இருக்கிற அனைத்து யுரேனியம் 238 நான் ரேடியாக்டிவ் தனிமங்களும் புளுட்டோனியம் 239 அப்படின்ற கதிரியக்க தனிமமா மாறிடும். இப்போ இந்த பிரீடர் ரியாக்டர்ல அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ல உருவாகுற அளவுக்கு அதிகமான நியூட்ரான்ஸ் தான் இந்த நியூக்ளியர் ஃபிஷன், அதாவது அணுக்கரு பிளவு அப்படின்ற வேதிவினைக்கு முக்கிய காரணமா இருந்து அதிகப்படியான வெப்பம் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி அதிக அளவுல உருவாகுற வெப்பத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம அதிக அளவிலான தண்ணியை கொதிக்க வச்சு அதனால உருவாகுற நீராவியை பெரிய பெரிய டர்பைன்களுக்கு அனுப்பி அந்த நீராவியை மின்சாரமா மாறும். சோ அந்த மின்சாரத்தை நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ண போறோம். இந்த அணுக்கரு பிளவு நடக்கிற பிரீடர் ரியாக்டர்ல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் 2. அதுல ஒண்ணு, இங்க உருவாகிற நியூட்ரான்களோட ஸ்பீட், அப்புறம் இங்க உருவாகிற வெப்பத்தை அப்படியே 100% நீராவியா மாத்துறதுக்கு யூஸ் பண்ற தண்ணீர். சோ இதுதான் நம்ம குளிர்விப்பான், அதாவது கூலண்ட் அப்படின்னு சொல்றோம். நம்ம யூஸ் பண்ற நார்மல் பிரீடர் ரியாக்டர்ல இப்படி தண்ணி தான் கூலண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்படி வெறும் தண்ணியை கூலண்டா யூஸ் பண்ணும்போது இந்த வினையில உருவாகிற நியூட்ரான்களோட ஸ்பீட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற வாட்டர் குளிர்விப்பான் இந்த வினையில உருவாகிற வெப்பத்தை 100% டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உதவே செய்யாது. ஆனா இந்த அணுக்கரு பிளவு வேதிவினை கான்செப்ட் படி இந்த வேதிவினையில உருவாகிற நியூட்ரான்களோட ஸ்பீடு அதிகமா இருந்தாதான் இந்த நியூட்ரான்ஸ் இன்னும் பல மடங்கு நியூட்ரான்களை உருவாக்க முடியும். சோ இப்படி அளவுக்கு அதிகமாக நியூட்ரான்ஸ் உருவாக்கும் போது வேதிவினையும் அதிகமாகும், அதனால நமக்கு கிடைக்கிற வெப்பமும் அதிகமாகும். இப்படி அதிக அளவுல உருவாகிற வெப்பத்தை முழுவதுமாக மின்சாரமா மாத்த முடியும். இந்த 2 முக்கியமான விஷயமும் பண்றதுதான் வந்து கூலண்ட் அப்படின்ற குளிர்விப்பான். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பிரீடர் ரியாக்டர்ல நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தண்ணீர் குளிர்விப்பான் இதற்கு சப்போர்ட் பண்ணுது. அதனாலதான் நம்ம சயின்டிஸ்ட் வந்து திரவ சோடியம் அப்படின்ற தனிமத்தை குளிர்விப்பானாக யூஸ் பண்ண முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த திரவ சோடியத்தை அவ்வளவு ஈஸியா கூலண்டா யூஸ் பண்ண முடியல. ஏன்னா இந்த சோடியம் அப்படின்ற தனிமத்து மேல கொஞ்சம் தண்ணீர் பட்டா கூட இந்த சோடியம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். சோ இவ்வளவு டேஞ்சரான சோடியத்தை பல கட்ட தீவிர ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் இந்த தண்ணி கூட வந்து நேரடியா வந்து சேராத மாதிரி இந்த திரவ சோடியத்தை பல அடுக்கு கண்டெய்னர்ல ஃபில் பண்ணி இந்த கண்டெய்னர்ஸை சுத்தி வாட்டர் வெளியில போற மாதிரி ஒரு செட்டப் செஞ்சிருக்காங்க. அதாவது இப்படி பண்ணும்போது அணுகரு பிளவுல இருந்து உருவாகிற வெப்பம் முழுவதும் இந்த திரவ சோடியம் வந்து அப்சர்வ் பண்ணி அந்த வெப்பத்தை மட்டும் அப்படியே வந்து தண்ணீருக்கு வந்து அனுப்பிட்டு அந்த தண்ணீரை வந்து ஆவியாக மாத்துறதுக்கு வந்து இது உதவி செய்யும்.
அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த வந்து புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்ற மோஸ்ட் அட்வான்ஸ்டு டைப் பிரீடர் ரியாக்டர் தொழில்நுட்பம். இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல திரவ சோடியத்தோட இன்னொரு முக்கியமான பங்களிப்பு இருக்கு. அது என்னன்னா, இந்த ரியாக்டர்ல யூஸ் பண்ற திரவ சோடியம் குளிர்விப்பானாக மட்டும் வேலை செய்யாம இந்த வினையில உருவாகிற நியூட்ரான்களின் வேகத்தையும் வந்து மறைமுகமாக அதிகப்படுத்துறதால சயின்டிஸ்ட் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமான நியூட்ரான்களை உருவாக்க ஆரம்பிச்சுச்சு. சோ இப்படி உருவான அதிகப்படியான நியூட்ரான்ஸ் எல்லாம் இன்னும் பல மடங்கு வேதிவினைக்கு உட்பட்டு அதிக அளவுல புளுட்டோனியம் 239 அப்படின்ற தனிமத்தை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சதுதான் இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல நடந்து எதிர்பாராத அதிசயம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ல நாம எதிர்பார்த்ததை விட அதிகமான புளுட்டோனியம் 239 உற்பத்தி பண்ண முடிஞ்சதால இந்த புளுட்டோனியம் 239 தனிமத்தை பயன்படுத்தி யுரேனியம் 233 அப்படின்ற அற்புதமான கதிரியக்க தனிமத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்றதுதான் அந்த அதிசயம். இந்த அறிவியல் அற்புதத்தை தான் நம்ம இந்தியன் சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து செஞ்சு சுத்திருக்காங்க. இப்படி நம்ம செஞ்ச இந்த உலக சாதனைக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சதுதான் இந்த திரவ சோடியம் அப்படின்ற குளிர்விப்பான். சோ இந்த திரவ சோடியம் எவ்வளவு மோசமான பண்புகளை வச்சிருந்தாலும் இதை சரியான பாதையில நம்ம பயன்படுத்தி இந்த சாதனையை செஞ்சு அசத்திய நம்ம இந்திய அறிவியல் அறிஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை இந்த வீடியோ வழியா நாம தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல நான் கண்டினியூ போட்டுட்டே தான் இருப்பேன். சோ அதை நான் தெரிஞ்சுக்கணும்னா இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.